எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஒன்றை வந்து எப்படி உங்களோட விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் பண்ணலாம் என்பதை பற்றி காட்டித்தர இருக்கிறேன். ஓகே, முதல்ல நாங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்னு சொன்னால் என்ன சொல்லி பார்ப்போம். ஓகே, அதாவது இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் என்பது ஒரு சிஎம்எஸ்ன்னு சொல்லுவார்கள், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி, ரைட். அதாவது ஒரு பேக்கேஜ் உண்டு, ரைட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து இப்போ HTML5, JavaScript, CSS மற்றது பேக்அண்ட் கோடிங், டேட்டாபேஸ் போன்ற ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டை இப்போ உங்களுக்கு தேவை என்று சொன்னால் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுக்கு தான் நாங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ் அண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து பாவிக்கின்றோம், ரைட். இப்போ இன்றைக்கு ஐ திங்க் 65.3% ஆஃப் த வெப்சைட் இந்த உலகத்தில் வந்து இப்போ 65.5% வெப்சைட் வந்து வேர்ட்ப்ரெஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பாவிக்கின்ற வெப்சைட்டுகளாக காணப்படுகின்றன. 65.5% இஸ் அ பிகஸ்ட் நம்பர், ரைட். முதலில் நீங்கள் அதாவது இதற்கு நீங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜ் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியதில்லை, ரைட். அப்போ அந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை உங்களோட கம்ப்யூட்டரில், உங்களோட பிசியில் விண்டோஸ் 11 இருக்கலாம், இல்லாட்டி விண்டோஸ் 10 இருக்கலாம், அதில் வந்து எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் வந்து வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணலாம் என்பது, வேர்ட்ப்ரெஸ்ஸை எப்படி நாங்கள் ரன் பண்ணலாம் என்பதை தான் காட்டித்தர போகின்றேன். ஓகே, மற்றது இந்த வேர்ட்ப்ரெஸ் சிஎம்எஸ் வந்து அதாவது லேம்ப் என்வாயன்மெண்ட்டில் தான் ரன் பண்ணுறது. லேம்ப் என்வாயன்மெண்ட்டில் தான் அதாவது சரியாக ரன் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இது வந்து வேறு ஒரு என்வாயன்மெண்ட்லையும் ரன் பண்ணலாம். ஓகே, இந்த லேம்ப் என்று சொல்லும் பொழுது லினக்ஸ், அப்பாச், MySql and PHP, ரைட். அப்போ லினக்ஸ் என்பது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்பாச் என்பது வெப் ஹோஸ்டிங் சர்வர், ரைட். மற்றது MySql என்பது டேட்டாபேஸ், மற்றது வந்து PHP என்பது பேக்அண்ட் கோடிங், ரைட். இப்போ நாங்கள் அந்த லேம்ப் என்வாயன்மெண்ட்டை உங்களோட விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நாங்கள் இப்போ அதாவது ஸ்டார்ட்லேருந்து செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் அப்பாச் சர்வர் உண்டை, அதாவது லினக்ஸ் சிஸ்டம் உண்டை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். தென் அப்பாச் வெப் ஹோஸ்டிங் சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும், MySql டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ண வேணும், மற்றது PHPயை இன்ஸ்டால் பண்ண வேணும், ரைட். இவற்றை நாங்கள் தனித்தனியாக செய்யாமல் ஒரு பேக்கேஜாக வைத்திருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் பயன்படுத்த போகின்ற சர்வர் வந்து WAMP சர்வர்னு சொல்வார்கள், WAMP WAMP சர்வர். இப்படி நிறைய இருக்கின்றது. சாம்ப்னு சொல்லி இன்னொன்று காணப்படுகின்றது. அப்போ அந்த WAMP சர்வர் என்ற பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த அதாவது விண்டோஸ் 11 அந்த லேம்ப் என்வாயன்மெண்ட் வந்துவிடும், ரைட். அதாவது MySql டேட்டாபேஸ் காணப்படும், PHP ஸ்கிரிப்ட் காணப்படும், ரைட். மற்றது அப்பாச் சர்வரும் ரன் பண்ணும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ணலாம் உங்களுடைய பிசியில். அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டித்தர போகின்றேன், ரைட். மற்ற இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து IIS சர்வர்லையும் ரன் பண்ணும், ரைட். மற்றது உங்களுக்கு இன்னொன்று குறிப்பிட வேண்டும், இந்த வெப் ஹோஸ்டிங் சர்வர் என்பது இப்போ பொதுவாக வெப்சைட் வந்து ரன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த வெப் ஹோஸ்டிங் சர்வர்னு சொல்லப்படுகின்றது, ரைட். அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட எந்த கோடிங் நீங்கள் அந்த வெப்சைட்டை எழுதுகின்றீர்களோ அந்த வெப்சைட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த சர்வரை வந்து சூஸ் பண்ணுதல் வேண்டும், ரைட். இப்போ உதாரணமாக PHP MySql டேட்டாபேஸையும் PHPயும் ஸ்கிரிப்டாக கொண்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணால் அதுக்கு வந்து அப்பாச் சர்வர் உங்களுக்கு தேவை, ரைட். அதே நேரத்தில் PHP MySql கொண்டு கிரியேட் பண்ணுற வெப்சைட்டை IIS சர்வர்லையும் ரன் பண்ணலாம். IIS என்பது மைக்ரோசாஃப்டால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஹோஸ்டிங் சர்வர், ரைட். அதாவது C# ASP.NET வெப்சைட்டுகளை ரன் பண்ணுறதுக்கு இந்த IIS சர்வரை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்த PHP MySql கிரியேட் பண்ண வெப்சைட்டையும் அதில் ஹோஸ்ட் பண்ணலாம், ரைட். இப்போ பொதுவாக உங்களோட கம்ப்யூட்டரில் இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து போட்டு இப்போ நீங்கள் தற்செயலாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைன்னு சொன்னால், இப்போ சம்திங் லைக் நீங்கள் ஒரு பிளாக் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ ப்ரோக்ராமர்ஸாக ஹையர் பண்ணணும், டெவலப்பர்ஸாக ஹையர் பண்ணணும், இப்போ டூ எக்ஸ்பென்சிவ், ரைட். அதை நீங்களாகவே செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு ஹோஸ்டிங் கம்பெனியை நீங்கள் கண்டுபிடித்தா அந்த ஹோஸ்டிங் கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தருவார்கள் உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு, சரியா? அதை நான் மேலோட்டமாக காட்டி தருகின்றேன், ரைட். மற்றது இந்த வெப் ஹோஸ்டிங் என்பது நீங்கள் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம், நிறைய ஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க, அதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அந்த பேக்கேஜை கொண்டு போய் அந்த ஹோஸ்டிங் சர்வரில் போட்டுட்டு ரன் பண்ணலாம், ரைட். அதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்பொழுது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த WAMP சர்வரை டவுன்லோட் பண்ணுவோம், ரைட். அதற்கு நீங்கள் இந்த WAMPserver.com என்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் செல்லவும், ரைட்.
இப்பொழுது இங்கே பாருங்கள் டவுன்லோட்ஸ் என்னும் ஒரு செக்ஷன் காணப்படுகின்றது. உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பொறுத்து நீங்கள் அதை கேட்ட மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட்னு சொன்னால் இந்த லிங்கையும் 32 பிட்னு சொன்னால் இந்த லிங்கையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நான் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி போகின்றேன். ஓகே, இப்போ பாருங்கள் எங்களுக்கு டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.2664 ரைட். அப்போ இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம் ரைட். அப்போ இப்பொழுது டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுது ரைட். ஓகே, இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 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 EXE ஃபைல் WAMP server EXE ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் அந்த ஃபோல்டருக்கு போவோம். ஓகே, இதுதான் அந்த EXE ஃபைல். நாங்கள் எப்பொழுதும் ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அல்லது EXE ஃபைலை வந்து ரன் பண்ணுவது மூலம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அதனை அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜோடு செய்தது தான் நல்லது. சரியா? அப்போ நாங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே காணப்படுகின்ற ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது இப்போ WAMP server வந்து உங்களுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ண தொடங்க போகுது ரைட். ஒரு பெர்மிஷன் கேட்கின்றது, ஒவ்வொரு ப்ராம்ப்டாக வரும், அதை நீங்கள் இது வந்து அக்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட். அப்போ எந்த ஃபோல்டரில் அது அந்த WAMP server இன்ஸ்டால் பண்ணதுன்னு சொன்னால் WAMP 64 என்னும் இந்த ஃபோல்டர். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். மேட்டது இதில் நான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ரைட். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ 2 விதமான டேட்டா பேஸை வந்து இது இன்ஸ்டால் பண்ணுது. ஒன்று மெரியா டேட்டா பேஸ், அடுத்தது வந்து MySql. ஓகே, இன்ஸ்டால். இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வந்துருக்குது. அதாவது இப்போ நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை பாவிக்க போகிறீங்களா இந்த WAMP serverோடன்னு சொல்லி ரைட். இல்லாட்டி do you want to choose another browser install on your system. நாங்கள் ஜஸ்ட் போட்டு ஒரு புது ப்ரௌசரை, அதாவது க்ரோம் ப்ரௌசரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ரைட். இங்கே தான் இருக்கும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ரைட். கூகுள் க்ரோம் அப்ளிகேஷன். இப்போ நாங்கள் இந்த EXE நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்வோம் ரைட். சூஸ் நோ ரைட். இப்பொழுது இந்த WAMP server வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணுகின்றது. இப்போ கிளிக் நெக்ஸ்ட், ஃபினிஷ் ரைட். அப்போ இப்போ உங்களுடைய WAMP server வந்து நாங்கள் அதாவது WAMP server வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவதற்கு அதை முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுதல் வேண்டும். அதற்கு நீங்கள் இங்கே வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு சென்று WAMP server இங்கே காணப்படுகின்றது. இதனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட். இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சும்மாவும் நீங்கள் ரன் பண்ணலாம் ரைட். இங்கே பாருங்கள், இது வந்து ரெட்டாக இருந்து இது க்ரீனாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த WAMP server உங்களோட கம்ப்யூட்டரில் சரியாக ரன் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வரலாம் ரைட். இப்போ பாருங்கள் இது வந்து க்ரீனாக மாறிவிட்டது ரைட். தட் மீன்ஸ் இந்த WAMP server வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ரன் பண்ணுகின்றது ரைட். இது WAMP server நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு அதை ரன் பண்ணிவிட்டோம். ஓகே, ரன் பண்ணிய பிறகு இங்கே நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த WAMP server ஐக்கான் வந்து W என்ற ஐக்கான் வந்து க்ரீனாக இருக்கின்றது. தட் மீன்ஸ் WAMP server வந்து இப்போ ரன் பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்போ வேறு கலரில் இருந்தால், ஆரேஞ்ச் அல்லது ரெட்டில் இருந்தால், நீங்கள் சில நேரம் ரெட்டில் இருந்தால் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுதல் வேண்டும் ரைட். தென் இப்போ நாங்கள் இந்த WAMP server இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் WAMP server வந்து ரன் பண்ணுகின்றது, அதாவது Apache server வந்து ரன் பண்ணுகின்றது ரைட். அப்போ நீங்கள் அந்த லோக்கல் ஹோஸ்ட் என்பதை டைப் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த WAMP server ஹோம் பேஜ் வந்து இங்கே வருகின்றது ரைட். அப்போ இதில் வந்து இந்த WAMP server கன்ஃபிகரேஷன் எல்லாம் இங்கே காணப்படுகின்றது ரைட். இப்போ என்ன அதாவது இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கின்ற PHP இன்ஃபர்மேஷனும் இங்கே காணப்படுகின்றது. மற்றது இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய டேட்டா பேஸ் ஆக்சஸை பார்க்கலாம். அதாவது PHP MyAdmin என்ற இந்த டூலை பாவித்து நீங்கள் வந்து MySql டேட்டா பேஸை பாவிக்கலாம். அதாவது க்ரியேட் பண்ணி டிலீட் பண்ணி உங்களுடைய டேபிள்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம் ரைட். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இதுக்கு ரூட்னு நினைக்கிறேன் ரைட். யூசர் நேம் ரைட். பாஸ்வேர்ட் தேவையில் கிளிக் ஓகே ரைட். அப்படி பாருங்கள், இதுதான் இந்த டேட்டா பேஸ். அப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ புது டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் புது டேட்டா பேஸ் இதில் க்ரியேட் பண்ணலாம். டேட்டா பேஸை நேமை போட்டு ரைட். மற்றது இன்னும் ஒன்று, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு புதிய ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், அதாவது புதிய வெப்சைட் ஒன்று இதில் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இந்த அதாவது WAMP server இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் ரைட். இப்போ பாருங்கள், ஐ திங்க் இதை கொஞ்சம் பெருசாக்குன்றேன். ஐ திங்க் ஹியர் இந்த இடத்துல நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாங்க. இதில் பாருங்கள், இந்த www என்னும் ஒரு ஃபோல்டர் காணப்படுகின்றது. இதில் நீங்கள் அந்த வெப்சைட்டை ஃபோல்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நியூ ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணி போட்டு ஃபோல்டர்
இப்போ டெஸ்ட்ன்னு சொல்லி போடுவோம் சரியா டெஸ்ட் இப்போ இந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பிஹெச்பி ஒரு ஃபைல் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணால் இப்போ நாங்கள் ஒரு பிஹெச்பி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ரைட் இப்போ நான் இதை வெப்சைட்டில் காப்பி பண்ணேன் ரைட் இதை வந்து நாங்கள் சேவ் பண்ணுவோம் ரைட் சேவ் ஆஸ் பிஹெச்பி ஃபைல் அதை நான் வந்து இந்த WAMP server 64ல் www டிரெக்டில் நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் இண்டெக்ஸ் என்ற ஒரு ஃபைலை நாங்கள் இதில் சூஸ் பண்ணுவோம் அதற்கு வந்து PHP எக்ஸ்டென்ஷன் ரைட் ரைட் இப்போ நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டுக்கு சென்று இங்கே பாருங்கள் ரைட் இதில் வந்து /test என்பதை டைப் பண்ணும்பொழுது பாருங்கள் எங்களுக்கு அந்த PHP ஃபைல் வந்து இங்கே வருகின்றது ரைட் அப்போ உங்களுக்கு இப்போ வந்து இப்போ புதிய வெப்சைட்டுகளை நீங்கள் இதில் ஹோஸ்ட் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த www டிரெக்டரியில் வந்து வேறு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய வெப்சைட்டை பேக்கேஜை நீங்கள் போடுவதன் மூலம் ஒவ்வொரு வெப்சைட்டையும் நாங்கள் ரன் பண்ணலாம் ரைட் அப்போ இப்பொழுது நாங்கள் இப்போ இந்த www ஃபோல்டரில் வந்து WordPress CMSஐ டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜை வந்து இதில் போட்டு அதனை நாங்கள் எவ்வாறு அந்த WordPress வெப்சைட்டை ரன் பண்ணலாம் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் ஓகே நாங்கள் இந்த WordPress பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இதற்கு நீங்கள் www.wordpress.org என்ற வெப்சைட்டுக்கு போவோம் ரைட் .org இதுதான் அதனுடைய மெயின் வெப் பேஜ் ரைட் இங்கே பாருங்கள் இந்த கெட் WordPress என்ற பட்டனை கிளிக் பண்ணி இங்கே காணப்படுகின்ற டவுன்லோட் WordPress என்ற zip ஃபைலை நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம் ரைட் இங்கே பார்த்தால் இந்த WordPress டவுன்லோட் வந்து முடிவடைந்து விட்டது ரைட் நாங்கள் இப்போ டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போனால் இங்கே பாருங்கள் எங்களுக்கு இந்த WordPress zip ஃபைல் வந்து காணப்படுகின்றது இதனை நாங்கள் அன்சிப் பண்ணுவோம் ரைட் எக்ஸ்ட்ராக்ட் ஓல்ட் ரைட் அதே ஃபோல்டரில் டவுன்லோட் என்ற ஃபோல்டர்லையும் நாங்கள் அதை அன்சிப் பண்ணுகின்றோம் ரைட் இட் டேக்ஸ் லிட்டில் பிட் மோர் டைம் ஓகே பார்த்தா அந்த அன்சிப் வந்து முடிவடைந்து விட்டது ரைட் அப்போ இதுதான் இந்த அன்சிப் பண்ண ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் இதுதான் இந்த எல்லா ஃபைல்ஸும் இந்த கொண்டதை நான் இந்த பேக்கேஜ் என்று சொல்கிறேன் நான் இந்த பேக்கேஜை தான் நீங்கள் அதாவது இந்த ஒரு வெப்சைட்டில் கம்ப்ளீட் பேக்கேஜ் ரைட் அந்த ரன் பண்ணுவதற்கு தேவையான அத்தனை ஃபைல்ஸையும் கொண்ட ஒரு ஃபோல்டர் ரைட் ஓகே இதை வந்து நாங்கள் இப்பொழுது எங்களுடைய WAMP சர்வரில் கொண்டு போய் நாங்கள் இதனை ஹோஸ்ட் பண்ணுவோம் ரைட் அப்போ இதற்கு நாங்கள் ஐ திங்க் இந்த WordPress இந்த ஃபோல்டரையும் நாங்கள் இங்கே கொண்டு காப்பி பண்ணி போடுவோம் ரைட் இங்கே அது காணப்படுகின்றது ஓகே இப்பொழுது நாங்கள் எங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு சென்று இப்போ அதை நாங்கள் லோக்கல் ஹோஸ்ட் WordPress என்பதை டைப் பண்ணும்பொழுது அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுதல் வேண்டும் ஆனால் நாங்கள் இந்த WordPress வெப்சைட்டை இன்னும் செட் பண்ணலை ரைட் பேக்கேஜை தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் இன்னும் அதனை செட் பண்ணலை இப்போ நாங்கள் என்ட பண்ணும் பொழுது அந்த செட்டப்புக்கான சைட் வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணும் ரைட் உங்களுடைய சைட் வந்து இங்கிலீஷ் ரைட் கிளிக் கண்டினியூ ரைட் அப்போ இந்த வெப்சைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இந்த WordPress வெப்சைட்டை வந்து செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டேட்டா பேஸும் தேவை ரைட் இப்போ நாங்கள் டேட்டா பேஸை இப்போ வந்து க்ரியேட் பண்ணுவோம் ரைட் அப்போ இங்கே வந்து அதாவது இதுதான் வந்து WAMP சர்வரில் மெயின் கன்ஃபிகரேஷன் பேஜ் ஓகே என்னென்ன கன்ஃபிகரேஷன் இருக்கு என்பதற்கான பேஜ் தான் இந்த முதலாவது பேஜ் ரைட் அப்போ இதில் வந்து நாங்கள் இந்த PHP MyAdmin கிளிக் பண்ணி போட்டு ஆக்சுவலி நியூ டேட்டாபேஸ் இதை வந்து கண்டு போடுவோம் ரைட் க்ரியேட் ரைட் இப்போ நாங்கள் அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ எங்களோட ப்ராம்ப்டில் கொண்டு போடுவோம் ரைட் லெட்ஸ் கோ இங்கே வந்து டேட்டா பேஸ் நேம் வந்து WordPress ஐ திங்க் டெஸ்ட் ரைட் லோக்கல் ஹோஸ்ட் மேட்டது இந்த டேபிள் ப்ரிஃபிக்ஸ் என்பது இப்போ நாங்கள் இந்த சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இந்த செட்டப் வந்து டேட்டா பேஸில் பல டேபிள்ஸை வந்து க்ரியேட் பண்ணும் ரைட் அந்த டேபிள்ஸோட நேம் வந்து இந்த ப்ரிஃபிக்ஸை கொண்டதாக காணப்படும் இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியும் கொள்ளலாம் ரைட் இப்போ கிளிக் சப்மிட் உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வருகின்றது cannot select database that means நாங்கள் ஒரு எரரை விட்டுட்டோம் இதில் WordPress site 1 second ரைட்
நாங்கள் வந்து சரியான டேட்டா பேஸை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வேர்ட்ப்ரெஸ் ஒரு எஸ் நான் இதில் போட்டிருக்கேன், ரைட்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தட்ஸ் ஓகே, ரைட்? இப்போ நாங்கள் கிளிக் பண்ணுவோம் சப்மிட் என்பதை, ரைட்? இப்போ எல்லாம் சரியாக இருக்கின்றது. ரன் த இன்ஸ்டாலேஷன். இப்போ சைட் நேமை நாங்கள் போடலாம், வெல்கம் ரைட், யூசர் நேம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணுவதற்கான இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்குரிய லாகின் க்ரெடென்ஷியல். ஓகே, இதை நான் இங்கே ஒரு இடத்துல காப்பி பண்ணி வைக்கிறேன், ரைட்? பாஸ்வேர்டை ரைட். இப்போ நாங்கள் இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுக்கணும், ரைட்? .com, ரைட்? சர்ச் என்ஜின் பற்றி இப்போதைக்கு நான் அந்த ஆப்ஷனை போடுறேன், இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ். ஓகே, உங்களுடைய வெப்சைட் வந்து இப்போ செட் பண்ணியாச்சு, ரைட்? அப்போ அதுக்குரிய வெப்சைட்டை நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த வெப்சைட் அட்ரஸ். ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுடைய வெப்சைட் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டு, ரைட்? அப்போ இதில் அட்மின் செக்ஷனுக்கு போகிறோம். அட்மின் செக்ஷன் சொன்னால் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். என்னென்ன பேஜஸ் நீங்கள் பல பேஜஸ் க்ரியேட் பண்ணலாம், பல போஸ்ட் பிளாக் க்ரியேட் பண்ணலாம், இமேஜை கொண்டு வரலாம், இப்படி பல விஷயங்கள் காணப்படுகின்றது. இது வந்து இப்போ இந்த டியூட்டோரியலில் நான் அதை கூறவில்லை, ரைட்? அப்போ இப்போ வந்து அட்மின் செக்ஷனுக்கு மட்டும் போய் காட்டுகின்றேன். WP அட்மின் டைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறோம் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட். ஐ திங்க் இந்த பாஸ்வேர்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் ஒன், ரைட்? இதை காப்பி பண்ணி வைத்திருக்கிறேன். காப்பி பண்ணி இதில் போடும் பொழுது ரிமெம்பர் லாகின். ஓகே, சி, இதுதான் இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் அட்மின் செக்ஷன். இதில் இருந்து நீங்கள் உங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், பேஜஸ் க்ரியேட் பண்ணலாம், இந்த அப்பியரன்ஸை மாற்றலாம், தீம்ஸ் எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணலாம், யூசர் எல்லாம் ஆட் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இதில் காணப்படுகின்றது. ஓகே, இன்றைய வீடியோவில் நீங்கள் உங்களுடைய பிசியில் எவ்வாறு ஒரு வெப்சைட்டை செட் பண்ணுவது என்பதை பற்றி பார்த்தோம். ஓகே, இதுக்கு நான் வந்து இங்கு வேர்ட்ப்ரெஸ் என்னும் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தினேன், ரைட்? ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.